வேலைக்கு போக விரும்பிய மனைவி. காலையில் மாணவர்களின் கூட்டம் அதிகம் இருந்தது. நானும் என் மனைவி, பையன் மூவரும் மாறி மாறி மாணவர்கள் கேட்டதை எடுத்து கொடுத்து களைத்து போய்விட்டோம். மணி 9 ஆகும்போது பள்ளி மணி அடித்துவிடும். அதற்குள் நோட்டு புத்தகம், பேனா போன்ற பல பொருட்கள் வாங்க வேண்டும். அதற்காக காலில் ரெக்கை கட்டி கொண்டு மாணவர்கள் பறப்பார்கள். அதற்கு தகுந்தவாறு நாங்கள் மூவரும் வேகமாக பொருட்களை எடுத்து கொடுத்து காசையும் வாங்கி போட வேண்டும். அப்பாடா, ஒரு வழியாக பள்ளி மணி அடிக்க மாணவர்கள் கூட்டம் ஓய்ந்தது. பையனும் காலேஜுக்கு நேரமாகிவிட்டது என்று கிளம்பிவிட்டான். அவனுக்கு 9:30க்கு காலேஜ். வண்டியில் போவதால் போய் சேர்ந்துவிட முடியும். மனைவியும் வீட்டில் வேலை இருப்பதாக சொல்லி கிளம்பிவிட்டாள். கடைக்கு பின்புறம்தான் வீடு. அதனால் எப்பொழுது வேண்டுமானால் கடைக்கு வந்து போகலாம். கடையில் நான் மட்டுமே. இதுவரை வியாபாரத்துக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என நினைத்து ஒதுங்கி நின்றிருந்த பெரியவர் என் எதிரே வந்து வணக்கம் என்றார். நான் முகம் முழுக்க சந்தோஷத்துடன் வாங்க வாங்க சார். எப்படியும் எனக்கு அரை மணி நேரம் பேச்சு துணையாக இருப்பா. என்ன சார், சம்சாரத்தை ஸ்கூலில் விட்டுட்டிங்களா? ஓ, அப்போவே விட்டுட்டேன் சார். உங்களை பார்க்கலான்னு வந்தேன். நீங்கள் 3 பேருமே ரொம்ப பிஸியாக இருந்தீங்க. அதான் கொஞ்சம் நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஸ்கூல் ஆரம்பித்து விட்டபடியால் வியாபாரம் அப்படி ஒன்றும் இந்த நேரத்தில் இருக்காது. இனி 11 மணிக்கு தான் மறுபடி வியாபாரம் சூடு பிடிக்கும். அப்பொழுது மனைவியின் துணைக்கு வந்து விடுவாள். ஆகவே சாருடன் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருப்போம் என முடிவு செய்து உட்காருங்க சார் என்று எதிரே ஒரு ஸ்டூலை போட்டேன். உங்கள் மிஸ்ஸஸ் இதுக்கு முன்னாடி வேறு ஸ்கூலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா சார்? அவள் 20 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியா? இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் எதுக்கு சார் வேலைக்கு வரணும்? அது ஒரு பெரிய கதை சொல்ல ஆரம்பித்தாள். குமாருக்கு கல்யாணம் ஆன முதல் நாளே அவன் மனைவி கேட்டுக்கொண்டது நான் வேலைக்கு தொடர்ந்து போவேன் என்று. அவனும் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஏன்னா நாம் வாங்குகிற சம்பளம் ரொம்ப குறைவு தான். அதனால் 2 பேரும் வேலைக்கு போனால் குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும். அவன் மனைவி ஒரு பள்ளியில் 2வது 3வது வகுப்புகளுக்கு ஆசிரியராக இருந்தாள். எல்லாம் ஒழுங்காக தான் ஓடிக்கொண்டிருந்தது அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் வரை. அதன் பின் குமாரின் தாய் தந்தையர்கள் வரிசையாக மேலோகம் போய் சேர குழந்தைகளை கவனிக்க தடுமாறிவிட்டன. இருவருமே உட்கார்ந்து பேசி அவள் வேலையை விட்டு விடுவது என முடிவு எடுத்தனர். அவள் வேலைக்கு போவதை நிறுத்திவிட்டதால் பொருளாதாரத்தில் 5-6 மாதங்கள் மிகவும் தடுமாறிவிட்டனர். அதன் பின்னர் அதுவே அவர்களுக்கு பழக்கமாகிவிட்டது. இல்லாமையே அவர்கள் இயல்பாக ஏற்றுக்கொண்டனர். வீடு சிறியதாக இருந்தாலும் அவர்கள் சொந்த வீடாகையால் வாடகை செலவு மிச்சமானது. கொஞ்ச காலம் ஓடியது. பெரியவனுக்கு 9ஆம் வகுப்பில் சேர்க்கவும் 2வனை 6ஆம் வகுப்பில் சேர்க்கவும் பள்ளி கட்டணம் கட்ட சொல்லி தகவல் வந்துள்ளதால் பணத்தை புரட்ட படாத பாடுபட்டான் குமார். அவன் மனைவி அப்பொழுது நான் வேணுமென்றால் வேலைக்கு போகிறேன். இப்போவே நம்மால் ஃபீஸ் கட்ட முடியலை. இனி இவனுங்க காலேஜ் போகிறப்ப என்ன பண்ண முடியும்? வற்புறுத்திய மனைவியை சமாதானப்படுத்திய குமார், நாளைக்கு எப்படியும் பணம் ரெடியாகிரும், கொண்டு போய் கட்டிடு, அப்புறம் நீ வேலைக்கு போகிறத பற்றி பேசலாம் என்று அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தான். காலங்கள் வேகமாக உருண்டோடியது. எப்படி தான் சமாளித்தார்களோ தெரியாது. பெரியவன் காலேஜ் படிப்பை முடித்து விட்டான். அவனுக்கு ஒரு வேலை தேட தெரிந்தவர்களிடெல்லாம் சொல்லி வைத்து 6 மாதம் அல்லாடி ஒரு வழியாக அவனை ஒரு வேலையை சேர்த்து விட்டான். அதன் பின்னரே அவர்கள் பார்வை 2வன் மேல் விழ அவனுக்கு அந்த அளவுக்கு படிப்பு வரவில்லை என்றாலும் தட்டை தடுமாறி மேல் வகுப்பில் பாஸ் செய்துவிட்டான். எப்படியோ பாஸ் செய்துவிட்டானே என்ற சந்தோஷத்தில் பட்ட படிப்பில் சேர்த்துவிட அவனும் கஷ்டப்பட்டு 3 வருடங்கள் மட்டும் முழுங்கிவிட்டு பட்டம் வாங்காமலே வெளியே வந்தான். குமாருக்கும் அவன் மனைவிக்கும் ஒரே வருத்தமாகிவிட்டது. படிப்பு மட்டும்தான் இவனுக்கு வரவில்லையே தவிர அரசு வேலை ஒன்று அவனை தேடி வந்தது. ஆனால் அதற்கு பல லட்சங்கள் தேவைப்பட்டன. என்ன செய்வது என்று யோசிக்கும்போது இந்த வீடுதான் அவர்கள் கண்களுக்கு தென்பட்டது. வீட்டை விற்க பெரியவன் ஒத்துக்கொள்ளாமல் அவனை சமாதானப்படுத்தி வீட்டை விற்று பணத்தை 2 பங்காக பிரித்து சின்னவனி பங்கை அவனுக்கு வேலை ஏற்பாடு செய்து விட்டார்கள். பெரியவன் அந்த பணத்தை அவன் பேரில் டெபாசிட் செய்துவிட்டான். இப்பொழுது இருவரும் நடுத்தெருவில். நல்ல வேளை குமாருக்கு இன்னும் 2 வருடங்கள் சர்வீஸ் இருந்தது. அவர்கள் சுமாரான வீட்டை வாடகைக்கு எடுத்து வாழ்க்கையை ஆரம்பித்தனர். சின்னவன் அரசாங்க உத்தியோகமானதால் வெளியூரில் போஸ்டிங் ஆகி அங்கே தங்கிவிட்டான். அடுத்து முதலாவனுக்கு பெண் தேட ஆரம்பித்து எப்படியாவது ஓய்வு பெறுவதற்குள் இவனுக்கு கல்யாணம் முடித்துவிட வேண்டும் என்று அலைந்து திரிந்து கல்யாணத்தை முடித்து வைத்தனர். கல்யாணம் முடிந்த 2 மாதத்தில் வீடு சின்னதாக இருக்கிறது என்று காரணம் சொல்லி தனி கொடுத்தனத்துக்கு ஏற்பாடு செய்து கொண்டான் முதலானவன். அவனுடைய கல்யாணம் என்பதால் குமார்
வீட்டை விட்டு பெற்ற தன் பங்கிற்கான பணத்தில் கொஞ்சம் எடுத்து குமாரிடம் கொடுத்தான். பெரியவன் கல்யாணம் முடிந்து 1 வருடத்துக்குள் சிறியவன் ஒரு குண்டை தூக்கி போட்டான். அவனுக்கு ஒரு பெண்ணிடம் பழக்கமாகி விட்டதால் அந்த பெண்ணையே மணந்து முடிக்க நான் குறித்து விட்டதாகவும் தாங்கள் விருப்பம் இருந்தால் கல்யாணத்துக்கு வந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொண்டான். இவர்களை தலைவிதியா என்ன? அவன் கல்யாணத்துக்கு போய் அச்சதை தூவிட்டு வந்தனர். தனி ஜோடி மரங்களாகினர் இருவரும். நல்லவேளை குமார் ஓய்வுக்கு பின் வந்த பணத்தை பேங்கில் போட்டனர். பென்ஷன் கொஞ்சம் வரும் என்றாலும் அதிகப்படியான மாதாந்திர செலவுக்கு என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்த பொழுது குமார் மனைவி மெல்ல இழுத்தாள். என்னங்க, இவன் என்னவென்று பார்க்க பக்கத்து ஸ்கூலில் டீச்சர் வேலைக்கு கூப்பிட்றாங்க. என்னால் இன்னும் 10 வருஷமாவது வேலை செய்ய முடியும். நடந்தே போயிட்டு சாயங்காலம் 4:30க்கெல்லாம் வந்துடுவேன். என்ன சொல்கிறீங்க? இத்தனை வருடங்கள் நம் குடும்பத்திற்காகவும் எனக்காகவும் இவள் லட்சியத்தை தியாகம் செய்திருக்கிறாள். இனிமேலாவது இவளுக்காக இவ வாழட்டும் என்று முடிவு செய்த குமார் எல்லாம் சரி, ஆனால் ஒரு கண்டிஷன் என்று இழுத்தான். என்ன என்று இவள் பார்வையில் வினவ, காலையில் நானும் உன் கூட நடந்து வந்து ஸ்கூலில் விட்டுட்டு மறுபடியும் சாயங்காலம் வந்து உன் கூடயே நானும் நடந்து வருவேன். சம்மதமா? எனக்கும் வாக்கிங் போன மாதிரி இருக்கும். இதுதான் சார் எங்களோட கதை என கூறி முடித்த பெரியவர், அடடா நேரம் 10:30 ஆயிடுச்சே, கடைக்கு போய் உருளைக்கிழங்கு வாங்கி வைக்க சொன்னா, ராத்திரிக்கு சப்பாத்தி செய்யணும், நான் வரட்டா என்று விடை பெற்றார். நான் அந்த ஆதர்ச தம்பதிகள் எண்ணி வியந்து போனேன்.